Youth Christian Gospel Ministries India presents இரக்கத்தின் அரசர். வழங்குபவர் சர்வதேச நற்செய்தியாளர் ரெவரண்ட் கில்கால் ஜேம்ஸ் அவர்கள். இரக்கத்தின் அரசர். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் இயற்கை வனப்புகளையும் படைத்தார். வானமெனும் வெள்ளி குடை, அதனை விண்ணவைக்கும் நட்சத்திர படை, அமைதி படை போன்று அணிவகுத்து வரும் மேக கூட்டங்கள், நீலக்கடல், அசைந்து வரும் கடலின் அலைகள், காலை கதிரவன், மாலை இரவு, பசுமை மலைகள், மலைகளை தழிவிடும் பனிச்சாரல், பச்சை பசேர் என்ற சோலை கூட்டங்கள், தென்றல் காற்று, வண்ண மலர்கள், வளைந்து நிற்கும் நெல் மடிகள், அசையும் செடிகள், அசைந்தாடும் கொடியழகு, அலைமோதும் காற்றின் கீதங்கள், கனிதரும் மரங்களின் இனங்கள், கலையான இயற்கையின் வனப்புகள், அத்தனையும் நம் நிலையான தேவனின் அற்புத படைப்புகள். இயற்கை எழிலும் வாசனை மலர்களும் சுவைதரும் கனிகளும், வற்றாத நீரூற்றும் வழிந்தோடும் நதிகளின் அழகு, பச்சை வளமும் பசுமை பயிர்களின் தோற்றமும் அவரது சிந்தையிலே ஊன்றி வார்த்தைகளாய் உருவெடுத்தது. அந்த வார்த்தை கிரியைகளாய் வலம் வந்தன. படைப்புகள் அனைத்தையும் நலம் என்ன கண்ட இறைவன் காலங்களை உருவாக்க தன் கண்ணை வைத்தார். வாயின் வார்த்தைகளால் காலங்களை உருவாக்கி அவற்றை பகல் இரவு என இரண்டாக பிரித்தார். ஆகாய விரிவு, அதனை சாலையாக்கி அதில் அணிவகுத்து செல்லும் பறவை இனங்கள், நீல கடல், அதனை மாளிகையாக்கி உல்லாச பயணிகள் போல் அதில் உயிர் வாழும் ஜந்துக்கள், அத்தனையும் படைத்த இறைவன் அவற்றை பலுகி பெருக வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நாட்டு மிருகங்கள், ஊரும் உயிரினங்கள் உருவாகும் வேண்டுமென உத்தரவிட்டார். என்ன விந்தை! அவர் சொன்னபடி உருவானது. வகை வகையாய் வரிசைப்படுத்தி தாம் படைத்த அனைத்தையும் ஆளும்படி மனிதனை உருவாக்க தேவன் மனது வைத்தார். செந்நிறத்து பூமியின் புதுமை மண்ணினார் மனிதனை உருவாக்கி தேவன் தன் சுவாசத்தை மனுஷனின் நாசியிலே ஊதினார். அவர் ஊதிய உடனே உயிருள்ள மனிதன் உருவானான். அவன்தான் ஆதாம். ஏதெனும் வளமான தோட்டம், அதில் வழிந்தோடும் சீரிய 4 நதிகள், தென்றல் காற்று, கண்ணை கவரும் வண்ண மலர்கள், சுவை தரும் பலஜாதி கனிகள், பூத்து குலுங்கும் புதுமை மலர்கள், அதுவே அந்த அழகிய ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தை ஆளவும் அதில் வாழவும் ஆதாமுக்கு அதிகாரம் தந்தார் நம் ஆண்டவர். தோட்டத்து அனைத்து கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் ஒன்றை தவிர என்று உறுதியான கட்டளையை ஆதாமுக்கு ஈந்தார் ஆண்டவர். தேவனின் சீரிய கட்டளைகளை சிந்தையில் வைத்து சிறப்பான வாழ்வினை அங்கமாக்கி அகமகிழ்ந்து கொண்டிருந்தது இந்த அன்பு மனங்கள். பச்சை குழந்தை போன்ற உள்ளம், பாவம் அறியா பரிசுத்த வாழ்வு, கலகமற்ற பார்வை, கவனமற்ற நினைவுகள், ஆண்டவன் படைத்த நாட்டு இனங்கள் கூட இந்த பரிசுத்த மனிதனுடனே பழகி வந்தது. வேதனையற்ற வாழ்வு, மகிழ்ச்சியின் சுகபோகம், தேவனுடன் கூடிய உறவு, அமைதியான வாழ்வு, இந்த அளவற்ற ஆனந்த வாழ்வை கண்ட சர்ப்பம் தன் தந்திரத்தை பயன்படுத்த துவங்கினான். இதோ பரிசுத்தத்தை கெடுக்க வந்த பகடன், மகிழ்ச்சியை குலைக்க வகை தேடும் அஞ்சகன், பொய்யனும் புதருக்கும் அசுத்தம் என்னும் அடுக்குமாளியிலிருந்து புறப்பட்டான். தந்திர வார்த்தைகளை கூர்மையாக்கி கொண்டு தன் ஏமாற்று வலையை ஏவாளின் மேல் வீசினான். ஏவாளும் ஏமாளியானாள்.
ஆசை காட்டி மோசம் போக்கும் சாத்தானின் வஞ்சகச் சொல் ஏவாளை வஞ்சித்தது. சத்துருவின் நஞ்சு வார்த்தைக்கு ஏவாளும் தலைவணங்கினாள். மாசற்ற தன் இறைவனின் அன்பு கட்டளை மீறினாள். ஆசை என்னும் வீசும் புயலில் ஏவாள் தூக்கி வீசப்பட்டாள். பாசத்தையும் பண்பையும் பற்றும் ஏவாளின் அன்புக்கரம் மோசம் போக்கும் பழத்துக்கு நேராக அசையத் துவங்கியது. மோசத்தை வரச் செய்யும் கனி மீது அவள் எண்ணங்கள் படர துவங்கியது. தன்னையே மறந்து கனி மீது மனம் வைத்து தீவிரமாய் அதை பற்றினாள். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். பாவம் அது மரணத்தின் வாசல். துதிப்பதும் தியானிப்பதும் என இருந்த அவளின் மௌன நாவு இப்போது பாவத்தின் கனியை சுவை பார்த்தது. இனிப்பான இன்பத்தில் தன் இறைவனை மறந்தாள். இனிய கணவனையும் பாவத்தில் விழச் செய்தாள். பாவம் என்னும் கொடுவியாதி இந்த இருவரையும் பற்றி கொண்டது. பரிசுத்தம் என்னும் தேவ வஸ்திரம் நொடிப்பொழுதில் தகர்ந்தது. ஆண்டவன் அன்பு பிள்ளைகள் இங்கே சாத்தானின் அடிமையானார்கள். ஆண்டவரின் அன்பு கட்டளை கொடியவன் வஞ்சகத்தால் சுக்குநூறானது. புனிதமான வாழ்வு இந்த பொல்லாதவன் நிகழ்ச்சியால் அவனது சூழ்ச்சியால் இங்கே புழுதியானது. வெளிச்சத்தின் வீதியில் வாழ்ந்தவர்கள் இப்போது இருளின் பீதியில் கலங்கினார்கள். அழகிய ஏதேன் தோட்டத்தில் மாலை மயங்கும் வேளையில் ஆண்டவரின் கரம் பற்றி உலாவும் இவர்கள் இப்போது கடவுளின் காலடி சப்தம் கேட்டு புதருக்குள் ஓடி ஒளிந்தனர். வெளிச்சம் பறிபோனது, இருள் பற்றி கொண்டது. பரிசுத்தம் அழிந்தது, பாவம் பற்றி கொண்டது. மகிழ்ச்சியான வாழ்வு இப்போது மரணத்தை தழுவியது. கதறினர், கண்ணீர் வடித்தனர். இருள் என்னும் கேட்டுக்குள் இணைக்கப்பட்டவர்களாய் இழந்து போன தம் இனிய வாழ்வு என்று வரும் என்று ஏங்கி துடித்தனர். ஆண்டவரே என ஓங்கி ஓலமிட்டனர். இதோ பரத்தில் இருந்து ஒரு அன்பு கரம் இவர்கள் இருக்கும் இடந்தேடி வந்தது. இழந்து நிற்கும் இன்ப வாழ்வை மீட்டுத்தர தன் இரக்கத்தை இவர்கள் மீது பொழிய துவங்கினார். தனது அன்பு மகனை உலகுக்கு அனுப்ப ஆண்டவர் மனம் வைத்தார். உலகு மூன்றெழுத்து. உலகை உருவாக்கிய தேவன் மூன்றெழுத்து. தேவன் படைத்த ஆதாம் மூன்றெழுத்து. ஆதாமுக்கு துணையான ஏவாள் மூன்றெழுத்து. இருவரும் வாழ்ந்த ஏதேன் மூன்றெழுத்து. இவர்கள் மேற்கொண்ட பாவம் மூன்றெழுத்து. அந்த பாவத்தினால் வரும் அழிவு மூன்றெழுத்து. அந்த அழிவிலிருந்து மீட்க தேவன் சுமந்த சிலுவை மூன்றெழுத்து. அந்த சிலுவையை சுமக்க வந்த இயேசு மூன்றெழுத்து. அவர் மேற்கொண்ட பிரிவு மூன்றெழுத்து. அதனால் அவர் பெற்ற மீட்பு மூன்றெழுத்து. இப்படி மூன்றெழுத்தில் பொருள் பெற்ற புனிதரின் பிறப்பை காட்டச் சென்ற வெள்ளி மூன்றெழுத்து. விண்ணிலே தோன்றிய அந்த விடிவெள்ளி அவரின் பிறப்பை காட்டச் சென்ற பயணப்புறா. மூவறிஞர் கூடி நின்று அவரை முத்தமிட வேண்டுமென்று வெள்ளிக்கு பின் சென்றனரே, அது இறைபிறப்பின் இன்பதினம். பாடல் ஓசையும் பனிமலர் தெண்டலும் வாசனை வீசிடும் பரிமள நீரும் அவர் பிறப்பிலே வந்த புதியுகம். அந்த யுகத்திலே அவர் கடந்து வந்த பாதை ஓர் காட்டாறு. அவர் நடந்து சென்ற வழிகள் அது கடும்புயல். அநீதி உலகில் அவரின் நடைகள் அது ஓர் புனித பயணம். அது பாவத்தை எரிக்க வந்த களப்பயணம், சாபத்தை வெல்ல வந்த வெற்றி பயணம். அந்த இறைமகனின் புனித பயணம் அன்று இல்லை என்றால் இன்று நம் வாழ்வில் இனிமையேது? அவர் இருட்டறையை நீக்க வந்த வெளிச்சத்தின் பாசறை, குருடரின் விழி மாற்ற வந்த மாசில்லா மாமரை. அவர் அன்பின் மறு உருவம், பண்பின் பாசமலர், சாந்தத்தின் சத்துவம், இரக்கத்தின் அரசர். கூர்மை என்னும் கொடுமுள் அவர் சிரசை பதம் பார்த்தது, அவரோ பதறவில்லை. அநீதியரின் அடி மலைகள் அவர் அங்கத்தை நனைத்தது, அவரோ கதறவில்லை. சுமக்க இயலா சிலுவைதடி அவரை நிலகுலையச் செய்தது, அவரோ அசையவில்லை. செந்நிறத்து இரத்தங்கள் அங்கத்தில் பீரிட்டு வந்தது, அவரோ கலங்கவில்லை. சிரசிலே முற்களும் கரத்திலே ஆணிகளும்
அங்கத்திலே அடிகளும் மரத்திலே உடலையும் அவர் ஏற்கவில்லை என்றால் நமக்கேது இன்ப வாழ்வு? அன்று இனிய ஏதேனில் மனிதனின் புனித வாழ்வு சாத்தானின் பாவத் திரைக்குள் விழுந்து கிடந்தது. இன்று அது இறைமகன் இயேசுவினால் மலர்விட்டு மனம் வீசுகிறது. அகத்திலே அழுக்கு நீக்கி யுகத்திலே புகழ் இந்த இயேசுவுக்கு நம் இதய மனங்கள் ஆலயமாகட்டும். அதுவே அவர் தங்கும் இடமாகட்டும். தேவனுக்கே மகிமை. நல்ல இறைவா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்திலே நீர் தோன்றி உலக மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்காக நீர் அர்ப்பணித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, கதவை திறந்து வாரும் இயேசுவே என்று சொல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் இது தங்கி அவர்களை மாற்றுவீராக. ஆசீர்வதித்தருளும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரக்கத்தின் அரசர் என்கின்ற இந்த அற்புதமான கவிதை நற்செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்புக்கு யூத் கிறிஸ்டியன் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா, ரெவரண்ட் கில்கால் ஜேம்ஸ், 3/4 மல்லிகை கார்டன், சூலூர், கோயம்புத்தூர் 641402, தமிழ்நாடு, இந்தியா. ஹேண்ட்ஃபோன் 9443063 761. God bless you all.